வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் பார்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பொருள். அதாவது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துருப்பீங்க, ஸ்மார்ட் வாட்ச் பார்த்துருப்பீங்க, ஸ்மார்ட் பேண்ட் பார்த்துருப்பீங்க, ஸ்மார்ட் டிவி பார்த்துருப்பீங்க, ஸ்மார்ட் ஹோம் பார்த்துருப்பீங்க, ஈவன் தோ ஸ்மார்ட் ஷூவை கூட பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பொருள் ஸ்மார்ட் டேபிள். டேபிளில் கூட ஸ்மார்ட்னஸை கொண்டு வந்துட்டாங்களான்னு வியந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நான் அதை தான் பிரிச்சுட்ருக்கிறேன். அதாவது மெயினாக வந்த அட்டைப்பெட்டி, அதுக்குள்ளாடி இன்னொரு அட்டைப்பெட்டி இருக்குது, அதை நான் பிரிக்கிறேன். பிரித்ததுக்கப்புறம் உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துப்போம். நண்பா, இப்போதைக்கு ஓரளவுக்கு மெயின் பாக்ஸை பிரிச்சுட்டோம். அதாவது உள்ளாடி இருக்கக்கூடிய திங்ஸை வெளியே எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். இனி உங்களுக்கு உள்ளாடி என்னென்ன திங்ஸ் இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். அதாவது இந்த பாக்ஸை பிரித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு என் கையில் கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் டைப்பில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. அதாவது இந்த டேபிளோட கீழ்ப்பகுதியில் ஒட்டுற மாதிரியான ஸ்டிக்கர். அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு. இதுக்கப்புறம் மேலே வந்து கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டேபிளுக்கான ஸ்டாண்ட் தந்திருக்காங்க. 3 ஸ்டாண்ட் தந்திருக்காங்க. அதாவது இது வந்து ஈஸி அசம்பிள் பண்ணுற மாதிரி. அதாவது இதுக்கு அடிஷ்னலாக எந்த டூலும் வேண்டாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ தந்திருப்பாங்க. நான் உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். நீங்கள் அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டாண்டை தவிர இதற்கான ஒரு பவர் அடாப்டர் தந்திருக்காங்க. அப்புறமாட்டு மெயின் பாக்ஸ், அதாவது மெயின் பார்ட்டு, பாடி பார்ட், மேல் பகுதி, டேபிளுக்கான மேல் பகுதி. இது எப்படி ஷார்ட்டாக சொல்லலான்னா, நீங்கள் எல்லாருமே அமேசானோட எக்கோ டாட் பார்த்துருப்பீங்க. இத்தனோண்டு சின்ன சைஸில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். அதோட அசுரன் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இது ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் உள்ளாடி செட்டப் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வேலை இருக்குது. இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டாண்டெல்லாம் நம்ம வந்து மாட்டி டேபிளாக வந்து அசம்பிள் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து அப்படியே பெட் டைப்பில் போட்டுட்டிங்கன்னா இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சுற்றி ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு இப்போ என்ன தேவை, ஸ்டாண்டை மாட்டணும். 3 ஸ்டாண்டை எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மாட்டுறதுக்கு அவங்களே அந்த ஸ்க்ரூ பார்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அடையாளப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் கைகளால் திருக்கினால் போதும். நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். இதை மாதிரியே நீங்கள் பண்ணால் போதும். அதாவது அன்பாக்சிங்கில் இருந்து ஒரு பொருளை வந்து நான் வந்து இப்படி காமிக்கிறேன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது ரொம்ப சேஃபாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு அட்டைப்பெட்டி இருந்துச்சு, அதுக்கு உள்ளாடி மெயின் பாக்ஸ் இருந்துச்சு. அப்போ சேஃபாக எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் சேஃபாக வந்து கொஞ்சம் அந்த பலகைகள் எல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அதெல்லாம் காமிக்கும் போது இன்னும் டைம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பேக்கிங் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இதை ஸ்க்ரூவெல்லாம் மாட்டிட்டோம், அதாவது ஸ்டாண்டு எல்லாம் மாட்டிட்டோம். இனி உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரை பற்றி இது எப்படி இருக்குது பார்க்குறதுங்கிறத ஒரு ஓவர்வியூ மாதிரி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார். நண்பா, ஒன் பை ஒன்னாக ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரில் இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது இதோட பேக் சைடை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நான் அந்த இதோட லெக்கை வந்து மாட்டும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதாவது ஸ்டாண்டுன்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஈஸியாக புரிகிறதுக்கு தான் அந்த ஸ்டாண்டுன்னு சொன்னேன். ஒரிஜினல் பேர் வந்து லெக். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி அங்கங்கே ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் 360 டிகிரியில் உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது. 6 ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. தென் 4 சப் ஊஃபர் தந்திருக்காங்க. இதோட மேக்ஸிமம் அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88 வாட் உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கப்புறம் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீடியா பட்டன்ஸ் எல்லாமே தந்திருக்காங்க. பவர் ஆன் பண்ணுறது, வால்யூமை கூட்டுறது, குறைக்கிறது, பாஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எல்இடி இண்டிகேஷனும் அதில் இருக்குது. அந்த ஸ்பீக்கரோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் சுத்தமான ஒரு ஃபேப்ரிக். அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது தான் தெரியுது. வீடியோவில் பார்க்கும்போது உங்களால் பார்க்க மட்டும்தான் முடியும். அதில் கை வச்சு நம்ம பார்க்கும்போது அதோட ஃபீல் ரொம்ப ராயலாக பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் ப்ளஸ் வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் செலவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது. தென் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேல் சைடில் வுட்டோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் வசதி தந்திருக்காங்க. அதாவது இந்த டேபிளில் போய் நீங்கள் ஃபோனை வச்சுட்டிங்கன்னா சார்ஜ் ஆகிடும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் டெமோ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட பேக் சைடில் நமக்கு தேவையான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் அந்த சைடை காமிக்கிறேன். உங்களுக்கு காமிச்சதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அப்போ தான் இன்னும் உங்களுக்கு
ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் இதோட பேக் சைடை பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். 2 யூஎஸ்பி போர்ட் தந்திருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு இது தேவை. ஏன்னா லேப்டாப்பை சார்ஜ் பண்ணுறதுக்கு, மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு, இன்கேஸ் வந்து ஒயர்லெஸ் சப்போர்ட் இல்லாத டிவைஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 யூஎஸ்பி போர்ட் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் வேறு இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நார்மல் சார்ஜிங், இன்னொன்று ஃபாஸ்ட் சார்ஜிங். கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு சப்போர்ட் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிசிஇன், அதாவது பவர் இன்புட்டை வந்து கொடுக்குறதுக்கு ஒரு அடாப்டர் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் காமிச்சிருப்பேன். அதோட இன்புட், அதாவது பவரை இன்புட்டாக இதுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு போர்ட், அப்புறம் ஏஎக்ஸ் போர்ட் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பீக்கரை. இதுக்கப்புறம் கூகுளோட ஹோம் பார்த்துருப்பீங்க, அமேசானோட எக்கோ டாட் பார்த்துருப்பீங்க. அதே கான்செப்டை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் நிறையவே வரலாம். ஏன்னா இது வந்து கூகுள் ஹோமோட பெரிய சைஸ் மாதிரி இருக்குது, எக்கோ டாட்டோட பெரிய சைஸ் மாதிரி இருக்குது. அப்போது ஆட்டோமேஷன் வேலைகளை வந்து பண்ணுமான்னு கேட்பீங்க. ஆட்டோமேஷன் வேலைகளை இது பண்ணாது. அதாவது நீங்கள் கட்டளைகள் கொடுக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய டிவி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, லைட் ஆன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம் இதில் கிடையாது. ஆனால் ப்ளூடூத் பேரிங் ஆப்ஷன் தந்திருப்பாங்க. அதை நீங்கள் மோட் ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் கூட பேர் பண்ணிட்டீங்கன்னா இதில் இன்பில்ட்டாக மைக் தந்திருக்காங்க. வரக்கூடிய ஃபோன் காலை நீங்கள் அட்டன் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிஎஸ் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து அனௌன்ஸ் பண்ணும் யார் ஃபோன் பண்ணுறாங்கங்கிறத, அந்த நம்பரை வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்பீக்கரோட அவுட்புட் உங்களுக்கு நல்லா இருக்குது. நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். தென் இந்த போர்ட் மூலியமாக நான் ஒரு டெமோ காமிக்கிறேன், அதை சார்ஜ் பண்ணி. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம பண்ணுறது ஒயர்டு சார்ஜிங். இனி உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் மெத்தட் நான் சாம்பிள் காமிக்கிறேன். கரெக்டாக அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க QI சப்போர்ட்டுக்கு, அதாவது ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு இங்கே தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியா பக்கத்தில் நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டட் டிவைஸை அது பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சார்ஜ் ஆகுறது. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான காஃபி வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையான பொருட்கள், லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க லேப்டாப் வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை ஒயர்லெஸ் டிவைசஸ் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்டட் டிவைஸ் உங்களுக்கு வைக்கணும்னு தோணுதோ அதை வச்சுக்கலாம். வீட்டோட அழகு சாதன பொருட்களாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், மல்டி பர்பஸ். ஸோ இந்த மாதிரி வசதிகள் தந்திருக்காங்க. பாட்டு கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இப்போ நம்ம ஒரு சவுண்ட் பார் வாங்கினாலும் அது வந்து எங்கேயாவது ஃபிட் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்கிறனால உங்களுக்கு தேவையான விஷயங்களும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் மாதிரி இருக்கிறனால எல்லா விஷயமும் பண்ணிக்கலாம். அதே டைம் வந்து உங்களுக்கு சார்ஜிங் வசதி எல்லாமே ஆல் இன் ஒன் இதாக வருது. அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாமே கொஞ்சம் நார்மல் டேபிளை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்மார்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே ஸ்மார்ட்டு. இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணது கிடையாது. இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நண்பா, இதோட அவுட்புட் நல்லா இருக்குது, சவுண்ட் நல்லா இருக்குது, டீப் பேஸை உணர முடியுது. நான் வேணால் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ப்ளே பண்ணுறேன், அதை கேளுங்க. ஆடியோ சாம்பிள் கேட்டிருப்பீங்க. அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய ஸ்பீக்கர் வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து இங்கே ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய ஸ்பீக்கர் வேறு. இருந்தாலும் ஒரு சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் இன்பில்ட்டாக பேட்ரி இருக்குது. 6600 mAh பேட்ரி தந்திருக்காங்க. ஸோ பவர் இல்லாத நேரங்களில் உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓவரலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே குவாலிட்டியாக பண்ணும்போது ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் நமக்கு தோணும். ஏன்னா கூகுள் ஹோம் உங்களுக்கு பார்த்துருப்பேன், இத்தினோண்டு ஸ்பீக்கர் உங்களுக்கு என்ன ப்ரைஸுக்கு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அமேசான் எக்கோ டாட் பார்த்தீங்கன்னா இப்போ 4000க்கு விற்கிறாங்க. அது எவ்வளோ தான் இருக்குங்கிறத பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஸ்பீக்கர் தந்திருக்காங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டட், இந்த மாதிரி யூஎஸ்பி போர்ட்டு, இது அதே மாதிரி வுட்டு, அதோட ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக வருது. அதேமாதிரி குவாலிட்டியான ஃபேப்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. இது தேவைப்பட்டால் பை லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க.
இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், எந்த மாதிரி கேட்ஜெட் நம்ம மார்க்கெட்டில் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், நம்ம சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி எந்த மாதிரி கேட்ஜெட் உங்களுக்கு தேவை, மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது அந்த டாப்பிக்கை எடுத்து நான் கவர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.